அதில உங்க ராசிநாதனே சுபகிரகமா வந்து அவர் தனஸ்தானத்தில இருக்காரு. அங்க அவர் மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்குரிய சூரியனும் இருக்காரு. ஆத்மகாரகன், சம்பாத்தியக்காரகன் சூரியன் அங்க தான் இருக்காரு. அ டிசம்பர் 6ஆம் தேதி உங்க ராசியிலருந்து நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், உங்க ராசிநாதனோட இணைவு பெற போறாரு. 2ஆம் இடத்துல. இது ஒரு மிக சிறந்த ஒரு கிரக சூழல். உங்க வாழ்க்கைய வளப்படுத்துறதுக்கான ஒரு கிரக சூழல் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இதுல சூரியன், சுக்கிரன், புதன் சேர்க்கைன்றதே தனித்துவமா சிறப்பான ஒரு யோகா அமைப்பு தான். இந்த யோகா அமைப்புக்கு சந்திரனுக்கு பார்வை குரு குடுக்குற மாரி, இந்த உங்களுடைய தனஸ்தானம்னு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் உட்பட ஏனைய 2 கிரகங்களுக்கும் சூரியனுக்கும், புதனுக்குமே குருவுடைய பார்வை கிடைக்குது. ஒரு நல்ல ஒரு திரிகோணம் அமையுது. அதாவது கடகராசியில குரு, அவருக்கு 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன். இந்த சூரியன், சுக்கிரன், புதனுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன், சந்திரனுக்கு 5ஆம் இடத்துல குரு. இப்படின்னு ஒரு நல்ல ஒரு திரிகோண நிலை வந்து அமருது. அந்த 3 அந்த திரிகோணம்ன்றது முக்கோணம். அந்த முக்கோணத்தோட 3 புள்ளியிலுமே கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப வலுவான அமைப்பு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாரியான பலன்கள குடுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு உயர்றது, உங்களோட பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லபடியா வளர்றது, உங்களோட சுய கௌரவம் மேம்படுறது, அ கௌரவ பொறுப்புகள், தெய்வ பக்தி எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறையவே உண்டு. அது நிச்சயமா இன்னும் மேலும் மேலும் உயரும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும்.